ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜிசி விக்டோரியா. ஸோ இன்றைக்கி இந்த vlogல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எனக்கு வந்துட்டு இன்றைக்கி மெஹந்தி வைக்கிறதுக்காக வரப்போகிறாங்க. ஸோ இன்னும் 2 டேஸில் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்காக மெஹந்தி வந்து இன்றைக்கி நான் வச்சுக்க போகிறேன். ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி நாளைக்கு 2 நாளுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்துட்டு இந்த vlogல உங்களுக்கு காமிக்கிறேன், சரியா? ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம மெஹந்தி வைப்போம். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பண்ணுவோம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அப்படியே நாளைக்கும் நான் வந்து சேர்த்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதான் மெஹந்தி வைக்கிறதுக்கு யார் வராங்க அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், சரியா? அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு சொல்லணும்னு நினச்சேன். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோட என்கேஜ்மெண்ட் டேட் வந்துட்டு போஸ்ட்போண்ட் ஆகிடுச்சு, நிறைய ப்ராப்ளம்ஸாக போய்கிட்டு இருக்கு ரீசெண்ட் டைம்ஸில் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ், மோட்டிவேஷ்னலான கமெண்ட்ஸ் ஆக்சுவலி அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு கொடுத்துருந்தீங்க. அண்ட் நிறைய மெசேஜஸும் எனக்கு வந்துருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. உங்களோட சப்போர்ட் ரொம்பவே வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, ஹார்ட் மெல்ட்டிங்காக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஓகேவா? ஸோ அதுக்காக ஒரு பெரிய தேங்க்யூ உங்கள் எல்லாருக்குமே. ஸோ அதான் அதை வந்துட்டு நான் உங்களுக்குலாம் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வந்துட்டு டைம் வந்து ஈவினிங் 4 ஏன் திடீர்னு எனக்கு டைம் பார்க்க மறந்து போச்சு. 4:45 ஆக போகுது, ஓகேவா? ஸோ ஆன் தி வேல இருக்காங்க, மெஹந்தி வைக்கிறதுக்கு வந்துட்டுருக்காங்க. அப்படியே உங்களுக்கு நான் வந்துட்டு இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன், சரியா? என் கூட வந்துட்டு லக்கியும் அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். குழந்தை வந்துட்டு தூங்கிட்டு இருக்கு. ஸோ அதான் அவங்க வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். உன்னை பற்றி பேசுகிறாங்க தெரியுமா உனக்கு? உன்னை பற்றி பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் தெரியுது, அதனால விளையாட்டு எடுக்குது. வா படிப்பாங்க. இவனுங்க இப்படி தான், இவனுங்களுக்கு வேறு வேலையே இல்லை. ஸோ அவ்வளோதான், கரெக்டாக ஒரு 5 o'clock பார்த்திங்கன்னா மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க மெஹந்தி வைக்கிறதுக்காக. ஸோ பிஃபோர் வீடியோஸ்லாம் வந்துட்டு நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு மெஹந்தி வைக்கிறதுக்கு முன்னாடி. எனக்கு வந்துட்டு இன்னும் 2 நாளில் என்கேஜ்மெண்ட் ஆக போது. அதுக்காக துர்கா எனக்கு மெஹந்தி வைக்கிறதுக்காக வந்துட்டாங்க. அவங்க கூடவே அவங்க சிஸ்டரும் வந்திருக்காங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா மெஹந்தி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஓகேவா? தேங்க்யூ. வச்சு விடுவீங்களா? கண்டிப்பாக. ஸோ இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்திங்கன்னா மருதாணி விழிகள். நான் வந்துட்டு சைட்லேயும் கொடுக்குறேன் அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்க தான் வந்துட்டு நம்மளுக்கு 2 கைக்குமே சூப்பராக வந்துட்டு மெஹந்தி வச்சாங்க. ஆக்சுவலி இவங்க வந்துட்டு ஸ்ரீ அக்காவோட ஸ்டூடெண்ட், ஓகேவா? ஸோ அதுலேருந்து தான் அப்படி தான் எனக்கு வந்துட்டு இவங்களுக்கு தெரியும். நான் வந்துட்டு எனக்கு மெஹந்தி எப்படி வேணும், என்ன மாதிரி டிசைன் வேணும் அப்படின்றத பின்ட்ரெஸ்ட்லேருந்து டிசைன் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுக்கு நான் முன்னாடியே சென்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. ஒரு கையில் அவங்க பண்ணியிருந்தாங்க அண்ட் இன்னொரு கையில் வந்துட்டு அவங்களோட சிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 பேருமே வந்துட்டு மெஹந்தி ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல்சோ அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே கூட. ஸோ அதான் கண்டிப்பாக அவங்களோட பேஜ் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பொறுமையாக வந்துட்டு எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு வந்துட்டு டைம் போனதே தெரியல, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட பேசிகிட்டே நாங்கள் வந்துட்டு கதை பேசிட்டே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டே வந்துட்டு மெஹந்தி வந்துட்டு வச்சுட்டு இருந்தோம். ஸோ என்னோட ஈவெண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா December 6. ஸோ December 6க்கு நம்ம 4ஆம் தேதி மெஹந்தி வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். பட் அவங்களோட டேட் வந்து கிடைக்கல. அதனால ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டு நான் மெஹந்தி வந்து வச்சுக்கிட்டேன். ஹாஃப்வே இல்லை, கால்வாசி முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து நடுவில் எனக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. இப்போ வந்து இது நல்லா எனக்கு கருகருன்னு சிவக்கணும், ஓகேவா? அதுக்கு நான் என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பண்ணணும் அப்படின்றத என்கிட்ட சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து ஓவர் நைட் வச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக வந்து பிரைட்ஸ் மைட் அப்படின்னா ஒரு 2 hours 3 hoursலேயே எடுத்துடலாம். பட் பிரைடுன்னும் போது நமக்கு 3 days முன்னாடி மெஹந்தி போடுறதுனால கொஞ்சம் வந்து ஓவர் நைட் வச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்ட் ஒன்றுனா எடுக்கும் போது வந்து வாட்டர் வச்சு எடுக்கக்கூடாது, ஆயில் அப்ளை பண்ணி தான் எடுக்கணும். ஸோ ஆஃப்டர் கேர் ஆயில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அது கொடுக்குறேன். ஸோ ஆயில் வந்து மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து ஆஃப்டர் கேர் பாம் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2 hours once இல்லை 3 hours once வந்து ஆஃப்டர் கேர் பாம் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம 3 days முன்னாடி போடுறதுனால மட்டும், இல்லைனா நமக்கு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தேவை கிடையாது. ரொம்ப இன்ட்ரிக், அதாவது ஃபிகரேட்டிவ் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணணும்னு தேவை கிடையாது. பட் இப்போது வந்து 3 daysக்கு முன்னாடி போகிறதுனால கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நமக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாள் அடிஷ்னலாக இருக்கும்.
ஸோ அதான் அவங்க வந்துட்டு எனக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா மெஹந்தி வந்துட்டு என்னோடய 2 கைக்குமே ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு ஃபுல்லாக வந்து அவங்க முடிச்சுட்டாங்க. ஸோ அதை வந்துட்டு அவங்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் இது வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து காஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு பின்னாடி பேக் சைடும் போட்டுட்டு என்னோடய ஃபிங்கர்ஸ்க்கு வந்துட்டு கேப்ஸும் வந்துட்டு வச்சுருவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு வெயிட் பண்ணிருந்தோம். அதாவது அந்த கேப்பில் நாங்கள் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் மம்மியும் கூட வந்துட்டு மெஹந்தி வச்சுக்கிட்டாங்க அவங்கக்கிட்ட. ஸோ எனக்கு வந்துட்டு என்னோடய 2 ஹேண்டுக்குமே ஃப்ரண்ட் வந்து முடிச்சதுக்கப்புறம் மம்மிக்கு வந்துட்டு அவங்க மெஹந்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மம்மிக்கு வந்துட்டு இந்த நார்மலாக அந்த கெஸ்ட்டுக்கெலாம் வந்து போடுவாங்க இல்லையா மெஹந்தி, அந்த மாதிரி டிசைன் வந்துட்டு அவங்க பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்து ரொம்ப நீட் அண்ட் க்யூட்டாக சூப்பராக வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் காஞ்சிருச்சு. ஸோ அதனால் பேக் சைடுக்கு வந்துட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பேக் சைடு போடும்போது தான் வந்துட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. என்னோடய 2 கையும் வந்துட்டு மறுத்து போயிடுச்சு, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்துட்டு ரொம்ப நேரம் ஆக்சுவலி ஒரு 4 ஹார்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. 2 பேருக்குமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, மெஹந்தி போடுறப்போ கண்டிப்பாக பேக் பெயின் கண்டிப்பாக இருந்திருக்கும். பட் அதை கொஞ்சம் கூட அவங்க ஃபேஸில் காட்டவே இல்லை. ரொம்ப பொறுமையாக எனக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நான் வந்துட்டு ஒரு 1 இயர் முன்னாடி மெஹந்தி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து என்கொயரிலாம் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேவா, இந்த மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த பேக் பெயின்லாம் ஜாஸ்தியாக இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு யோசித்து நான் வந்து அந்த ஐடியாவே விட்டு கொடுத்துட்டேன். பட் இவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ நேரம் முதுகு வலிக்க அவங்க வந்துட்டு மெஹந்தி போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த அவுட்புட்டும் வந்துருந்துச்சு. ஸோ ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. செம்ம பர்ஃபெக்டாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்துட்டு செம்ம சாட்டிஸ்ஃபைட், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ இது வந்து சீல் அண்ட் ஸ்ப்ரே. இது ட்ரை ஆகி உதிரும் போது இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ மார்னிங் எடுக்கும் போது வாட்டரில் வாஷ் பண்ணாமல் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் 2 hours இல்லை 3 hours ஒன்ஸ் வந்து இந்த ஆஃப்டர் கேர் பாம் அப்ளை பண்ணணும். ஸோ எதுக்காகனா வாட்டர் கான்டாக்ட் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸ்கின்ல. ஸோ அப்போ தான் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஓகேவா, மெஹந்தி வந்து ஃபுல்லாக வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட பேஜில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு அவங்களோட ரெஃபரன்ஸ்க்கு வந்துட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து என்னை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ செம்ம ஹாப்பி. எனக்கு வந்துட்டு அவுட்புட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஒரு பிக் தேங்க்யூ துர்கா அண்ட் தீபாவுக்கு. பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு நம்மளுக்கு மெஹந்தி வச்சாங்க அன்னைக்கு. ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க சொன்ன மாதிரியே நான் வந்துட்டு வாட்டர் எதுவும் யூஸ் பண்ணாமல் அதை அப்படியே வந்துட்டு ரப் பண்ணி எடுத்துட்டேன். அவங்க கொடுத்த ஆயில் வச்சு ரப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டெயின் பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. அந்த டே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலி ஸ்டெயின் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஃபைனலாக அந்த டே எண்டில் செம்ம கருன்னு சூப்பராக வந்துட்டு செவந்திருந்துச்சு. என்னோடய மெஹந்தி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. அண்ட் அவங்க எனக்கு ஒரு ஆஃப்டர் கேர் பாம் கூட வந்துட்டு கொடுத்தாங்க. ஸோ அது வந்துட்டு 3 hours ஒன்ஸ் வந்துட்டு போட்டுகிட்டே இருக்க சொன்னாங்க 2 daysக்கு. ஸோ அதுவும் வந்துட்டு நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டெயின் இன்னும் வந்துட்டு டார்க்கராக வரும் அப்படின்றதுக்காக ரொம்ப ரிலீஜியஸாக வந்துட்டு நான் அதை ஃபாலோ பண்ணி போட்டேன். அண்ட் ஆல்சோ எனக்கு ஸ்டெயினும் வந்துட்டு ரொம்ப அழகாக பிடிச்சிருந்துச்சு. ஹாய், ஸோ நான் வந்துட்டு ஸ்டூடியோவில் இருக்கேன் இப்போது. நேற்று வந்துட்டு நம்ம மெஹந்தி வச்சோம் இல்லையா, செம்மையாக வந்துட்டு ஸ்டெயின் ஆகிருக்கு, சூப்பராக வந்துட்டு வந்திருக்கு. எப்படி காமிக்கிறது, ஒரு நிமிஷம். எப்படி செம்மையாக இருக்கா, செம்மையாக ஸ்டெயின் ஆகிருக்கு. இன்னும் நாளைக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டெயின் ஜாஸ்தியாக பிடிக்கும். பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக மெஹந்தி வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். மருதாணி விழிகள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் சைட்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்துட்டு அவங்களோட லிங்க் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா, நான் ஸ்டூடியோவில் ஏன் இருக்கேன்னா மார்னிங் வந்துட்டு ஒரு மேக்கப் ஒர்க் இருந்துச்சு. ஸோ கிளைண்ட் ஸ்டூடியோக்கு வந்திருந்தாங்க, அவங்களுக்கு மேக்கப் பண்ணி முடிச்சாச்சு, அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ வந்துட்டு டைம் வந்து 12:15 ஆகுது. ஓகேவா, நான் வந்துட்டு லஞ்சுக்கு வந்து வெளியே போகிறேன் அவங்க கூட. அவங்க வந்துட்டு இப்போது ஆஃபீஸில் இருக்காங்க. ஸோ லஞ்ச் பிரேக்குக்கு வெளியே வருவாங்க. ஸோ அப்போது லஞ்ச் மட்டும் வெளியே எங்கன்னா சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்துடுவேன். அவ்வளோதான், இதுதான் இன்றைக்கான வேலை. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஃபேஸ் பேக் எதனா போட்டு படுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருக்கேன். டியூரேஷன் எவ்வளோ வரும் அப்படின்ட்டு தெரில. நேற்றுலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு கட் பண்ண பார்க்குறேன். 20 minutesக்கு கொண்டு வர மாதிரி பார்க்குறேன். ஓகேவா, முடி வேறு ரொம்ப கொட்டி போய் கேவலமாக இருக்குது. சரி, அதான் இன்னொன்று நான் வந்துட்டு காமிக்கணும். என்னென்னா, நான் வந்துட்டு முந்தானேத்தி டே பிஃபோர் எஸ்டர்டே டி நகர் போனேன். அங்கே வந்துட்டு இந்த சார்ஜர் கேஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன். க்யூட்டாக இருக்குல்ல, பர்கர் மாதிரி இந்த மாதிரி இருக்குது, செம க்யூட்டாக இருக்குல்ல. இது மாதிரி வந்து கமலி வச்சுருந்தான்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பார்த்ததுலேருந்து ஒரே கண்ணாக இருந்துச்சு. வாங்கணும் நானும் வந்துட்டு யோசிச்சிட்டே
கடைசியில் நேற்று வாங்கினேன், முந்தா நேற்று வாங்கினேன். அண்ட் கேஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த கேஸ் இன்னும் க்யூட்டாக இருக்கும், காமிக்கிறேன். இதுதான் என்னோடய புது பேக் கேஸ். இப்படி சூப்பராக இருக்கா. இது வந்துட்டு ஜெரி வந்து டாம் அண்ட் ஜெரியில் அந்த ஜெரி இருக்குல்ல, அது வந்துட்டு ஓடுற மாதிரி. இது பார்த்திங்களா ஸ்பின் ஆகும். செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு டாமும் இருக்கும். அது வந்து ப்ளூ கலரில் இருந்துச்சு அந்த கேஸு. டாம் இருக்கும். பட் இந்த கால் இருக்கு இல்லையா, டாமோடது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் ஆல்சோ சுற்றி விட்டு அது சுற்ற மாட்டேங்குது ஒழுங்காக. அண்ட் கையும் இன்னும் கொஞ்சம் நீட்டமாக இருந்துச்சு. அதனால் எனக்கு இது வந்து காம்பேக்டாக குட்டியாக இருக்கிறதுனால இது பிடிச்சிருந்துச்சு. எப்படி இருக்குது மக்களே சொல்லுங்கள். டி நகரில் வந்துட்டு அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு இந்த கேஸ் கடை நிறையா இருக்கும். அங்கே தான் இதை எடுத்தேன். லவ்லியாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாள் கழித்து மொபைல் கேஸ் வாங்குறேன். நான் வந்துட்டு அவ்வளோவா மொபைல் கேஸ்லலாம் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதான் தேவையில்லாமல் பேசாமல் நான் வந்துட்டு இப்போ கிளம்ப போகிறேன். அவங்கள போயிட்டு அவங்க ஆஃபீஸ்லேருந்து அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு எங்கன்னா போவோம். ஸோ அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அவங்க ஆஃபீஸ்கிட்டே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்கே தான் வந்துட்டு நாங்கள் சாப்பிட போயிருந்தோம். அண்ட் பெருசாக என்னால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு மொபைல் வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டோம் நாங்கள் ஒன்றா இருக்கிறப்போ. அதனால் பெருசாக வீடியோ எதுவும் எடுக்க முடியல. இனிமேல் தான் வந்துட்டு பழக்கி விடணும் அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஷை படுறாங்க வீடியோஸில் மூஞ்சி காட்டுறதுக்கு. போக போக சரியாயிடும், ஓகேவா? ஸோ அதான் நாங்கள் வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கதை பேசிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஹாய் கைஸ். ஸோ நான் வந்துட்டு லன்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நல்லா படுத்து தூங்கிட்டேன். இப்போ என்ன தெரியுமா ஆகுது, டைம் 7:15 ஆகுது. ஃப்ரெஷ்ஷாக எந்திச்சு குளித்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் என்னோடய ஸ்கின் கேர் பண்ண போகிறேன். ஆனால் வந்துட்டு எனக்கு தெரியல இந்த vlog எந்த அளவுக்கு லென்த்தாக வருது அப்படின்றது எனக்கு தெரியல. ஐ திங்க் நான் இங்கேயே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். ஏன்னா ரொம்பவும் லென்த்தாக போச்சுன்னா போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நான் வந்துட்டு லன்ச் போனது வந்துட்டு ப்ராப்பராக நல்ல வீடியோ எடுக்க முடியவில்லை. ஏன்னா நாங்கள் போனோம், லஞ்சு சாப்பிட்டோம், கிளம்பி வந்தாச்சு பேசிட்டு. அதனால நல்ல வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. ஸோ மன்னித்து கொள்ளுங்கள். ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரே ஒரு கிளிப்பிங் மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் மக்களே. நான் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன், அதுதான் நல்லது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீயக்காவோட 5th month சீமந்தம். ஸோ நாளைக்கு வந்துட்டு நான் vlog எடுக்கிறேன், ஓகேவா? நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்த நாள் எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட். செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. ஸோ பேக் டு பேக் உங்களுக்கு நான் வந்துட்டு vlog எடுப்பேன். கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு பேக் டு பேக் உடனே உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு ஏன் போயிட்டு ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்றது தான் எனக்கு தெரியலை. சில பேர் ஃபாலோ பண்ணாமலே வந்துட்டு ஜஸ்ட் அப்டேட்ஸ் மட்டும் பார்த்துட்டு போவீங்க. அதே மாதிரி தான் யூடியூப்லேயும் அப்படி தான். சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்ப்பீங்க, லைக் போடாமலே வீடியோஸ் பார்க்குறீங்க. நாய் கத்துது. ப்ளீஸ் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். லைக் போடுங்க ப்ளீஸ். லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்கள். ஆர் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு லைக் போடுங்க. எனிவேஸ், ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு வீடியோ முடிச்சிடலாம். நல்லா வந்துட்டு மெஹந்தி நல்லா செவந்துருச்சு. ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. பட் என்னென்னா நம்ம வந்துட்டு ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டு மெஹந்தி வச்சுட்டோம். அதை வந்துட்டு அவங்க எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. பட் எனக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது. பார்ப்போம், இருக்கும், நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், நம்ம வந்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? மோய்.